ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஆகக்கூடிய முதல் 100 நாள், அதாவது குருவோட பார்வை உச்சமாகக்கூடிய இந்த 100 நாள் எப்படி இருக்கு மேம்? கடகம் பாருங்கம்மா, ஆல்ரெடி அஷ்டமத்து சனியில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இழக்கிறதுக்கு உயிரை தவிர எதுவுமே இல்லை அப்படின்றது. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா, என்னத்தை இந்த சனி புடுங்க போறான், அவன் எவ்வளவு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் ஏற்கனவே எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாம் போயிடுச்சு. ஆமா, ஒரு சில கடகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப 100 பேர்னா ஒரு 20 பேர் சொல்லுவாங்க பரவாயில்லப்பா நான் சூழ்நிலையை சமாளிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா அது கடகம் தான் சூழ்நிலையை சமாளிச்சுச்சா அப்படின்னு இல்லம்மா, அவங்க தசை எக்ஸலன்ட் தசை இருக்கு அப்படின்னா தசநாதன் சூழ்நிலையை சமாளிச்சுட்டா, சனியை ஓவர் கம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். இம்பாக்ட் ரொம்ப கம்மி. எப்படி இருந்தாலும் அஷ்டமத்து சனியில எல்லா கர்மாக்களையும் நீங்க தொலைச்சிட்டீங்க, கெட்ட கர்மாக்களை. இப்ப நீங்க புதுசா பிறந்த ஒரு ஜீவன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். புதுசா ஜனனம் எடுத்து. ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சனி தசையை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாலோ, ஏழரை நாட்டு சனியை ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாலும், அஷ்டமத்து சனியை முடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் உங்க கர்ம வினைகள் குறைஞ்சிடுச்சு அப்படின்றது. அதாவது சனி பகவான் தர்ம கர்மாதிபன் இல்லையாமா. அப்ப எப்ப அவன் அன்ஃபேவரா வரானோ அப்ப இவங்களோட நெகட்டிவ் கர்மாஸ்க்கான பலன்களை அனுபவிச்சே தீரணும், கொடுத்தே தீருவான். அப்ப எல்லா கடகமும் ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா பிறந்த ஒரு ஜீவனா இன்று பூத்த மலர் மாதிரி ஆயிட்டீங்க. இப்ப சனி என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு பாக்கிய சனியா வந்திருக்கான். எல்லா விதத்தையும் என்னென்னலாம் நான் உங்ககிட்ட இருந்து புடுங்கணும்ப்பா, திருப்பி தரப்பா, வெயிட் பண்ணுங்க, ஆமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கா. அப்ப நிறைய கடகத்துக்கு இன்னும் பெருசா தர ஆரம்பிக்கல. இப்ப பாக்கிய சனியா வந்துட்டா எல்லா விதத்தையும் குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறான்னு நீங்களே சொன்னீங்க, உங்க பதிவே நாங்க பார்த்தோம். இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான்னு போடுறீங்களே, இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்ல வேற வேலையே இல்லப்பா அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்கு. நாங்க சும்மா இருக்க சனி வக்ரகதி அடைன்னு சொல்ல போறதும் இல்ல, அதே மாதிரி நீங்க சொன்ன உடனே மாற போறதும் இல்ல. அதுதானே உண்மை. அப்ப நான் ஒரு முறமா சனியை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்கும் ஒரு பிள்ளை கேட்டிருக்கு, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானா இந்த விஷயம் சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இது நக்கல் அடிக்கிற விஷயமே இல்லம்மா. அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ்மா. இப்ப சில அஸ்ட்ராலஜிஸ் பாருங்க பிளானட்டரி பொசிஷன்ஸ் சொல்லாம சொல்லுவாங்க. ஆனா டு பி வெரி ஹானஸ்ட், நான் பிளானட்டரி பொசிஷன் சொல்லிதான் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நானே சனி தசையில தான் இருக்கேன். ஓகேவா, நீங்க மட்டும் இல்ல, நானும் சனி தசையில தான் இருக்கீங்க. சனி பாத்தீங்கன்னா சனி தசை இல்லைனாலும் நான் அப்படிதான் சொல்லணும், புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னம்மா, நம்ம அஸ்ட்ராலஜி மாத்தி சொன்னாலோ, பொய் சொன்னாலோ, தப்பா சொன்னாலோ, அடுத்த பொறப்புன்னு ஒண்ணு எடுக்கும் பாத்தீங்களா, அப்ப புதன் ஃபேவர் இல்லாம போயிடுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அதனால மேக்சிமம் ஹானஸ்டா தான் சொல்லுவோம். மேக்சிமம் என்ன உயிருக்குதோ அதை தான் சொல்லுவோம். அப்ப சனிக்கு தெரியுமா, குருக்கு தெரியுமா எல்லாம் கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வக்ரமாகிறது அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு அப்புறம் தான் நம்மளே பலன் சொல்றோம், அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இப்ப பாக்கிய சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சிடுறா, அப்ப பாக்கியங்களை கொடுக்க மாட்டானா? அப்படி கிடையாதுமா. வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வையில இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போறாரு, இல்ல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கும் மேல இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம் வேற இன்னொரு கொசுறு நல்லதும் செய்வார். அது என்ன அப்படின்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் 7 மற்றும் 8 அதிபன்மா. கலத்திர ஸ்தானாதிபதியும் இவர் தான், அஷ்டமாதிபதியும் இவர் தான். கடகம் எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்டட். எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய மீட் இருக்கும். அந்த மீட் நான் அட்டன் பண்ணி கிளைண்ட்டை பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். குழந்தை சொல்லும், அம்மா நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், வேண்டாம் எனக்கு என் குழந்தை முக்கியம். நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? என் குழந்தைக்காக. என் கணவர் சொல்லிட்டாரு நம்ம இன்னைக்கு வெளியே போகலாமா, ரெசார்ட் போகலாம். யாருக்காக கஷ்டப்படுறேன்? என் கணவருக்காக. என்னோட லைஃபே, என் சந்தோஷமே என் கணவர் தான், என் குழந்தை தான். இப்படி நினைக்கக்கூடிய கடகம் ரொம்ப நாளா கணவர் சார்ந்து சில ஆசைகள் இருக்கும். இங்க இப்ப ஜென்ஸ் இருந்தா மனைவி சார்ந்து சில ஆசைகள். கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்காரர் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. எப்பயுமே அப்படித்தான். நம்ம ஆசை 60 நாள் முகம் 30 நாள் தெரியாமையா பெரியவங்க சொன்னாங்க இல்லையா? இப்பெல்லாம் பாருங்க, என் கணவர் என்ன கண்டுக்கிறதே இல்லை. சாப்பிட்டியாமான்னு கேட்கறது இல்ல, தூங்குமான்னு சொல்றது இல்ல. அவரை மாதிரியே நானும் உழைக்கிறேன், அவருக்கு ஈக்குவலா நானும் சம்பாதிக்கிறேன். நான் வேலைக்கு போலாமா, ஆனா வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். என் குழந்தைக்குன்னு சொல்லி கொடுக்கறது, குழந்தைய ஸ்கூல்ல இட்டுமே விடுறது, டிராப் பண்றது, திருப்பி கூட்டிட்டு வர்றது,
குழந்தைக்கு சாப்பாடு செய்யறது, ஈவினிங் வந்தா டியூஷன் எடுக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, இப்படி எல்லாமே எல்லா வேலையும் செய்யறேன் நான். அங்கேயும் உழைச்சு இங்கேயும் உழைக்கிறேன். ஒரு நாள் சண்டே இருக்க, அந்த ஒரு நாளும் இன்னும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன், எழுந்து சாப்பாடு செய் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு குடிக்க எங்க வீட்டுல ஆள் இல்லை. மாமியார மாமியாரா அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், மாமனாரா அப்பா மாதிரி பாத்துக்கிறேன். எங்க அப்பா இருந்தா நான் எப்படி பாத்துக்கிறேன், அந்த மாதிரிதான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா இருந்தா எப்படி பாத்துக்கிறேன், அப்படி பாத்துக்கிறேன். என் கணவர் தான் எனக்கு முத குழந்தை. ஆனா யாருமே என்ன வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைய என்ன பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. என் கணவர் என்ன பெருசா ஒண்ணும் சொல்ல வேணாம். அம்மா சாப்பிடுமா, ஒரு நாள் வெளில ஹோட்டல் போலாமா, நீ ஏமா இன்னைக்கும் சாப்பாடு செஞ்சீங்கன்னா நான் செய்யறமா, நீ சொல்லுமா, படுத்து ரெஸ்ட் எடுமா. ஆமா, இல்லன்னா இப்பதான் செப்டோ ஸ்விக்கில இருக்குல்லமா, அதுல ஆர்டர் போட்டுக்கிறமா. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்க. கஷ்டம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைச்சுக்கும் போது கணவர் சொல்லுவார், யார்கிட்டயும் சொல்லுவார், என் மனைவி இல்லைன்னா என் வீடே இல்லப்பா. என் மனைவி வந்து எல்லா விதத்திலயும் சூப்பர். ராமன் தேடிய சீதை. ஆமா, ராமன் தேடிய சீதை என் மனைவி அப்படின்னு இந்த எக்ஸாக்ட் வேர்டு சொல்றாங்களா தெரியாது. அந்த மாதிரி சில வார்த்தைகள் அப்படின்றது பேசுவாங்கம்மா. இந்த வார்த்தைகள் கடகத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஓடும். இந்த மாதிரி அவங்களோட கஷ்டத்துக்கு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகள் கணவர் வாயால, குடும்பத்து உறுப்பினர்கள் வாயால கேட்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அஷ்டமாதிபதியும் சனி பகவான் இல்லையா. என்னோட பூர்வீக சொத்து ஒண்ணு நான் பெருசா போய் கவனிக்கவே இல்லைங்க. கவனிக்காதனால அந்த ஊர்ல இருக்க கட்ட பஞ்சாயத்திற்கு ஆளு புடிச்சு வச்சுட்டு இருக்கான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. அவனுக்கு படபலம் இருக்கு, பணபலம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவுடித்தனமும் நிறைய பண்றான். போய் எங்களால டீசன்ட் பர்சனாலிட்டிஸ் எங்களால போய் அவன் முன்னாடி நிக்க முடியல. கேவலமா பிஹேவ் பண்றான், கத்துறான், ஆர்ப்பாட்டம் பண்றான். இன்னமும் நம்ம அவங்க இடத்த புடிச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி அவன் பண்றான். கோர்ட்டு கேஸுன்னு போனா 20 வருஷம் 25 வருஷம் கூட நீடிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க தடுமாறி இருக்கோம். கவலைப்படாதீங்க, சனி பகவான் புடுங்கி கொடுத்துருவோம். ஏன்னா தர்மகாரகன். உன்னது கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்ச சொத்து, உனக்கு ஒரு பாடத்தை புகுத்தினா நீ இந்த மாதிரி பார்க்காம இருக்க கூடாது, நீ போய் பார்க்கணும், புடுங்கி கொடுத்து தைரியமாயிரு. அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஒரு மறைமுக உறவு ஒண்ணு இருக்கு. இல்லாதவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது. மறைமுக உறவு ஒண்ணு இருக்கு. அந்த உறவு என்ன நாலா பக்கமும் என் மூளையை தின்னுது. ஏதோ ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம், புத்தி கெட்டு போச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா பழக்கம்ன்றது வச்சுங்கன்னா இப்ப அது ரொம்ப டாக்ஸிக்காய் மாறி என்ன நாலா பக்கமும் வறுத்து எடுத்து. எனக்கு தெரியல எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. யார்கிட்ட சொல்லி மீண்டு வருதுன்னு தெரியல. சனி மீட்டு கொடுத்துரும், நீ கவலைப்படாது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையினால் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லா பிரச்சனைகளும் சனி சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. சில பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. கண்டிப்பா மேம். பிரச்சனைகளை சனி சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. சில பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்துல சரியாகும்னா அது கொஞ்சம் டவுட் தான். சோ பொறுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். மிச்சம் அந்த 40 நாள் குருவோட பார்வை இல்லாத அந்த 40 நாள் வெறும் சனி வக்ர பயிற்சி மட்டும் இருக்கக்கூடிய அந்த 40 நாள்ல கடகம் எப்படி இருக்க போறாங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பாக்கிய சனி தான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையும் போது அவரோட ஆற்றல் பன்மடங்கா இருக்கும். இதை நம்மளே பேசியிருக்கோம் இல்லைங்களா. பன்மடங்கா இருக்கும், பயங்கர எனர்ஜி அப்படின்றது இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, பாக்கிய சனி எல்லா விதத்திலயும் பாக்கியத்தை கொடுப்பாரு. என்ன கிட்ட வரும் நிக்கும், கிட்ட வரும் நிக்கும், தடைப்படுற மாதிரி. அதாவது பொதுவா வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நடக்கும் அப்படின்றது நடக்காம போகும், நடக்காது அப்படின்றது நடந்துரும். அந்த மாதிரி இருக்கு. ஆனா இல்லன்றது இருக்கிற மாதிரி தோணும். சோ இந்த மாதிரி இந்த சூர்யா இது மாதிரிதான் கண்டிப்பா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒய் திஸ் டிலே, ஏன் இவ்வளவு தாமதம், ஆமா ஏன் எதனால இவ்வளவு தாமதம், ஒய் திஸ் டிலே, ஏன் வந்து எல்லாமே கிட்ட வருது ஆனா நம்ம கைக்கு வர மாட்டேங்குதே, கை கெட்டினது வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஜஸ்ட் அன் இல்யூஷன். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். கண்டிப்பா மேம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த கோவிலுக்கு போய் கடவுளை வழிபடலாம்? கடகம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு அப்படின்றது செய்யுங்கம்மா. அம்பிகை கோயிலுக்கு போங்க, அம்பிகையை ஆசை தீர பார்த்துட்டு வாங்க. பெருசா எனக்கு வழிபாடு பண்ணலாம் வந்து மனசுல இக்கலமா, வேண்டி வேண்டி உருகி உருகி அம்மாவை அம்மா எனக்கு இது செய்யுமா அது செய்யுமான்னு கேட்கறதுக்கு தோணலமா, தோணாது. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்பதான் நீங்க கொஞ்சமா மீண்டு வந்திருக்கீங்க, இன்னும் மீண்டு வரல முழுசும், அதுதான் உண்மை. அப்ப பெருசா யோசிக்க வேணாமா. அகிலலோக அன்னை யார் கேட்டாலும் கொடுப்பா. நீங்க போய் அமைதியா உட்காருங்க. உங்களோட கஷ்டம் உங்களை விட அவளுக்கு நல்லா தெரியுமா. அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நான் முன்னமே சொன்ன மாதிரி அம்பிகை கோயில்ல அமைதியா போய் உட்காருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.